Hey there, marketing strategy அடுத்தது basics or introduction into funding. ஓகே, மார்க்கெட்டிங் ஐடியா இருக்குது, கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஐடியாவும் உங்களுக்கு இருக்குது. ஃபண்டிங் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம மனசுக்குள்ளே ஆர் நம்ம ஒரு பேப்பரில் எழுதுறதுக்கு ஃபண்டு தேவைப்படாது. ஆனால் அதை தவிர்த்து வேறு எந்த விஷயம் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணுறதுக்கோ ஆர் ஒரு கன்சல்டன்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ ஆர் உங்களோட ஐடியாஸை லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணுறது, லைக் ப்ரைவேட் கம்பெனிஸோ ஆர் பார்ட்னர்ஷிப்போ ஆர் லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக எப்படி இதை கம்பெனியாக ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் யூ நீட் ஃபண்டிங். அது மட்டுமே கிடையாது. இப்போ ஒரு ஃபண்டிங் பண்ணுறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபண்டிங் எதுக்கெல்லாம் தேவைப்படுன்னு பார்த்தேன். பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு மட்டுமே கிடையாது, பிஃபோர் லான்ச்சிங் ஆர் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் பிஸ்னஸ், அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பணம் தேவைப்படும். எப்படின்னா பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயம்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வெறுமனே ஸ்கெட்ச் பண்ணுறதோ ஆர் பேப்பரில் எழுதுறதோ மட்டுமே பிளானிங் கிடையாது. அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு ஒரு கோர் டீமில் 1 or 2 மெம்பர்ஸ் நீங்கள் சேர்ப்பீங்க. மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆர் நீங்கள் ஹையர் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம். ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கோ ஆர் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக யூ நீட் சப்போர்ட் ஆர் யூ நீட் அன் ஆடிட்டர் டு இன்கார்பரேட் யுவர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஆர் நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் ஃபண்டிங்ஸ். அந்த ஃபண்டிங்லாம் நிறைய வகைகள் இருக்குது. இது வெறும் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு, அதாவது வெறும் பிளானிங்க்கு மட்டுமே இருக்குது. அதை தவிர்த்து எக்ஸிக்யூஷன் இருக்குது. ப்ராடக்ட் ஒரு டிவைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு டிவைஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைக் எப்படி சொல்லலாம், ஸ்மார்ட் வாட்ச் ஆர் இந்த டிவைஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சுகர் டெஸ்டிங் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் ஆர் ஆப்ஸ், எது பண்ணுறதா இருந்தாலும் யூனிட் அதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு R&D பண்ணுறதுக்கோ ஆர் ஆப்ஸை உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு யூனிட் எக்ஸ்பர்டீஸ், அதாவது நல்ல ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு தேவை. அந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் ஹையர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்கள் தேவைப்படும். அதுக்கு உங்களுக்கு ஃபண்டிங் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங்க்கோ இல்லை ஆப்ரேஷன் காஸ்ட்டுக்கோ எல்லாமே ஸ்டேஜ் பார்த்தீங்க, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பணம் தேவைப்படும். பிஸ்னஸ் லான்ச் பண்ணிட்டீங்க, ஆப்ரேஷன் காஸ்ட் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குதோ நடக்கலையோ, நீங்கள் உங்கள் கேம் சேஞ்சிங் பிளானை ஆர் கேம் சேஞ்சிங் கான்செப்ட்ஸை அதுக்கு உயிரோட்டமாக இருக்கணும்னா யூ நீட் மினிமம் 2 years ஆஃப் ஆப்ரேஷன் காஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் யூ நீட் மினிமம் 2 years ஆஃப் ரன்னிங் கேபிட்டல், அதாவது ஆப்ரேஷன் காஸ்ட் உங்கள் கையில் இருந்தே ஆகணும். இதெல்லாம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் யூ நீட் டு என்டர் இன்டு தி பிஸ்னஸ். இதெல்லாம் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாமல், இதெல்லாம் பிளான் பண்ணாமல் நடக்கிறதுனால தான் 80% ஆஃப் த பிஸ்னஸ் வித்தின் 1 year காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், லான்ச் பண்ணால் வெரி ஃபஸ்ட் டே நம்மளுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும், ப்ரீ பிளான் பண்ணி ஓகே எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். எப்பயுமே ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு நம்மளை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ கோவிட் மாதிரியான ஒரு சினாரியோ நடக்குது, ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். வேறு ஏதோ ஒரு ரிசெஷன் வருது, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாமல் போகுது, அதாவது பிஸ்னஸே டல்லாக இருக்குது. அந்த நேரமும் நீங்கள் யூ ஹாவ் டு கீப் யுவர் பிஸ்னஸ் ஓப்பன். அப்படி உங்கள் பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு பிராண்டு கிடைக்கும், ஒரு பிராண்ட் வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும். ஒரு 4 நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு பாருங்களேன், டீ வெண்டர் ஆர் இந்த
மொபைல் ரெஸ்டாரண்ட் ஆர் மொபைல் ஹோட்டல்ஸ்லாம் வைப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு வைப்பாங்க, அப்புறம் ஒரு 4 நாளைக்கு இருக்காது, அப்புறம் திரும்ப ஒரு நாள் வைப்பாங்க. அந்த மாதிரியான இன்கன்சிஸ்டன்சியாக வந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் வந்து பெருசாக சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபுட் ஐட்டம் எது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செம்ம சூப்பராக கூட இருக்கலாம், நல்ல டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக கூட உங்களோட ஃபுட்டு வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி வேணும். ரெகுலராக நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட மொபைல் ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்க் பண்ணி ரன் பண்ணியாகணும். இது எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும். அப்போ பிஸ்னஸ்க்குன்னா ஒரு 2 வருஷம் நடத்தணுன்றப்ப அப்போ ஃபண்டிங் ரொம்ப முக்கியம். இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வந்து பேஸாக பார்த்துக்கலாம். பூட் ஸ்ட்ராப்பிங் சொன்னால் வேறு எதுவும் கிடையாது, நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் ரிஸ்க் அதிகம், ஆனால் பெருசாக வந்து யாருக்கும் நம்ம வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பிஸ்னஸில் வெளியாட்களோட அதை இன்வெஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸர் ஆகிற தலையீடுகள் வந்து இருக்காது. அதே போல் சீட் ஃபண்டிங்ஸ் இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது, வெஞ்சர் கேபிட்டல் இருக்குது, அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் இருக்குது, கவர்மெண்ட் கிராண்ட் அண்ட் லோன்ஸ் இருக்குது, டெபிட் லோன்ஸ் இருக்குது. இப்படி நிறைய வகையான ஃபண்டிங்ஸ் இருக்குது. இந்த ஃபண்டிங்ஸ் எல்லாம் டீப்பாக அடுத்த வர வீடியோக்குள்ளே நம்ம வந்து டீட்டெயில்டாக அதுக்குள்ளே இருக்கிற அதை எப்படி ஃபண்டிங்கை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணுறது, ஃபண்டை எப்படி இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணுறது, நம்ம ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் டீப்பாக. தேங்க்யூ.